இதுதான் ரொம்ப ரொம்ப வியப்பு. கிரேக்கத்தில் பாண்டியன் இருந்ததுன்னா அதுக்கு வரலாறு இருக்குது. ஆனால் சீனாவில் பாண்டியர்கள் போனாங்க வரலாறு. 5 ஊர் சீனாவில் பாண்டியன்ற பேரில் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் விவசாய நிலமாக இருக்குது. பாருங்கள், டிராக்டரில் உழுவுறாங்க பாருங்கள், எருவு மாடு இருக்குது பாருங்கள். சீனாவில் 5 ஊர்களுக்கு பாண்டியன் பேர் இருக்குது. அதுக்கு சீன மொழியில் என்ன அர்த்தம்னா, த பீப்புள் ஹூ ஆக்குபைட் த லேண்ட், இடத்த பிடிச்சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பாண்டியன்ற பேர். இந்த பேர் இன்றைக்கி பதிவாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஊர் அப்படியே சீனா டைரக்டில் அப்படியே இருக்குது. கலிஃபோர்னியாவுக்கு போகிற வழியில் ஹவாய் தீவு இருக்குது. அதில் வை மணலோன்னு ஒரு பீச் இருக்குது. அந்த இடம் வந்து எரிமலையால் உருவாக்கப்பட்டது. வைனா சூடுன்னு அர்த்தம். வை மணலோன் பீச் இன்றைக்கும் அதே பேரில் இங்கே ஹவாய் தீவில் இருக்குது. நான் மாடல். ஆஸ்திரேலியாவுக்கு மேலே நியூ பப்புகினியாவில் இருக்க ஒரு ஊருக்கு பேர் நான் மாடல். அதுக்கு பக்கத்தில் இருக்க பொன்பி, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேர் குமரி, அதுக்கு பக்கத்தில் இருக்க பேர் குரல். அங்கே ஏப்புன்னு பழங்குடி, அவன் பேசுகிற மொழியில் 40% தமிழ் இருக்குது. கூலன்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? வணிகன். ஆஸ்திரேலியாவில் இரும்பு வெட்டி எடுக்கிற இடம். அங்கே இருக்க அபார்ஜின்ஸுக்கு கிட்டத்தட்ட 40-50% தமிழ் பேசுகிறாங்க. அந்த தீவுக்கு பேர் கூலன். இன்றைக்கும் இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க.